திரு விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அவர் ஒரு 2 தொகுதியில போட்டி போறதா சொல்லியிருக்காரு. ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர். அதுல பெரம்பூர் தொகுதியில ஆல்ரெடி வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரங்கிற ஒரு முன்னோட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. முன்னோட்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா, பிரச்சாரம்னா இதுதான், இயற்கையான மக்கள் கூட்டம்னா இப்படிதான் கூடுன்னு ஒரு சாம்பிள் காமிச்சாரு. உடனே ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி காமிக்கிறாங்க. சோ இதுல இருந்தே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வீசின 3000, 5000 லேப்டாப், பென்ஷன் திட்டம், இந்த மாதிரி எந்த பப்பும் வேகலைன்னு. உடனே விஜய் அவர்களோட பிரச்சாரத்துல சதி, பிரச்சாரத்துக்கு தடை, தாவேகா வேட்பாளர்கள் மேல கேஸ் போடுறது, தேர்தல் விதிமீறல் சொல்லிட்டு கேஸ் போடுறது, இதையெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பிரச்சாரத்துக்கு வந்த பொதுமக்கள் மேல கேஸ் போடுறது. சோ இதையெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கிறத பார்த்து நமக்கு ஒரு சின்னதா வருத்தமும் இருக்கு, ஒரு சின்னதா சந்தேகமும் இருக்கு. ஒரு பீரியட்ல, அதாவது 2010 2011 காலகட்டத்தில் டிஎம்கேல இருந்து ராசா மேல ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் வந்து வருது. அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அவர் அடிச்சதா கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஒரு இஷ்யூ டோட்டல் டிஎம்கே ஒரு பிளாக் மார்க்கா போகுது. இந்த காங்கிரஸ் அதை காரணம் காட்டி டிஎம்கே கிட்ட அதிகமா சீட் டிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 60க்கும் மேல தொகுதியில் வந்துட்டு போட்டி போடுறாங்க 2011 எலெக்ஷன்ல. சோ அந்த எலெக்ஷனோட முடிவு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு டிசாஸ்டர். டிஎம்கேவும் சரி, அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சரி, போட்டி போட்ட ஒரு 90% 95% இடத்துல வந்துட்டு தோத்துட்டாங்க. சோ அன்னைக்கு காங்கிரஸ் படுத்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் தத்தி தத்தி கூடையே தவழ்ந்து வந்துட்டு இருக்குங்கிறதான் உண்மை. சோ நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னா, மக்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் தான் தப்பண்ணும், டிஎம்கே தான் தப்பண்ணும் அப்படிலாம் கிடையாது. டிஎம்கே அன்னைக்கு தப்புனதுனால கூட நின்ன எல்லா கூட்டணி கட்சிகளையும் மக்கள் வந்து தண்டிச்சாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையத்தை வழி நடத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது யாரு? பிஜேபி. சோ ஆல்ரெடி தமிழ்நாடு மக்களுக்கு பிஜேபி மேல வெறுப்பு இருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, இந்த மக்களுக்கு பிஜேபி மேலயும் சரி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலயும் சரி, மேலும் கோபம் வந்துட்டு அதிகமாகுங்கிறதான் உண்மை. திமுக சார்பில் திருச்சி கிழக்குல போட்டி போடுற இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தா பெரம்பூர்ல வாபஸ் வாங்கி திருச்சி கிழக்குல மட்டும் நிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மடையன் இந்த மாதிரி கேட்பானா, இந்த மாதிரி பேசுவானா? விஜய் அவர்கள் ஆல்ரெடி திருச்சியில வந்துட்டு நிக்கிறேன்னு சொல்லி நிக்காம போனா வேணா நீங்க இந்த மாதிரி கேட்கலாம். அவரே 2 தொகுதியில நிக்கிறார், திருச்சியிலும் நிக்கிறாரு, பெரம்பூர்லயும் நிக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு அனாவசியங்கிறதா நம்மளோட கருத்து. உங்களுக்கு தான் தில்லும் திராணியும் ஜாஸ்தியா இருக்கு. சோ நீங்க அவரை ஜெயிச்சு அவரோட மூஞ்சில கறி பூசலாமே, அப்ப நாங்களும் உங்க கூட நின்று கை தட்டுவோம்ல. சோ விஷயம் அது இல்ல. சென்னை டிஎம்கேவோட கோட்டைன்னு எம்ஜிஆரோட காலத்துல இருந்தே ஒரு பிம்பம் இருக்கு. சோ அந்த பிம்பத்தை காப்பாத்த டிஎம்கே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க கள்ள ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அங்க போட்டு அவங்களோட மானத்தை காப்பாத்திக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனா இப்போ விஜய்ங்கிற ஃபேக்டர் அங்க வந்ததுனால அந்த பிம்பத்துல ஒரு பெரிய ஓட்டை. சோ எப்படியாச்சும் விஜய் அவர்களை அதை எதையும் சொல்லி ட்ரிகர் பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் தான் இந்த திமுக.